எல்லாரும் மியூட் பண்ணிட்டு we'll just say the prayer. Yata sarvani bhutani pratibandhi sthitani cha yatraivo pashamam yanti tasmai satyatmane namaha. Jnata jnanam tata neyam drishta darshana drishyubhu karta hetu kriya yasmat tasmai jnanaptamne namaha. Spuranti sikara yasmat anandashyambare vanau sarvesam jivanam tasmai Brahmatmane Namaha. Jai Gurudev. Welcome all for the next session of Yoga Vasishta. ஒரு இன்னும் நிறைய பேர் வரல. நம்ம போன வாரம் என்ன பார்த்தோன்றத ஒரு ஸ்மால் ரீகேப்சுலேஷன். மாற்றம் இல்லாதது நித்திய வஸ்துவானது பிரம்மத்திலிருந்து எவ்வாறு தோன்றியது, அதுதான் நம்ம பார்த்த ஒரு கேள்வி. பிரம்மம் மாற்றம் இல்லாதது சத்தியமானது அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதிலிருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சமானது மாற்றங்களுக்கு உட்பட்டது, தேய்கிறது, வளர்கிறது, நாசம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுதான் ஸ்ரீராமர் கேட்கிற கேள்வி. எப்படி மாற்றம் இல்லாத இந்த பிரம்மத்திலிருந்து மாற்றம் அடையக்கூடிய இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லும் போது வசிஷ்டர் அவருக்கு விளக்கம் சொல்றார். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். அதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நமக்கு கனவு வர மாதிரிதான். கனவு எங்க இருந்து தோன்றுது? நம்மளுடைய சித்தத்தில் தோன்றுது. கனவில் என்ன வருது? ஏதோ ஓட்டம் வருது, ஆட்டம் வருது. இங்கேருந்து நம்ம மைல் கணக்கா ஊர் போற மாதிரி இருக்கு, ஏதோ மேல எல்லாம் போற மாதிரி இருக்கு, புலி துரத்துற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு பில்டிங்ல ஏறுற மாதிரி. அதெல்லாம் இங்க இருக்கா? இல்ல. அந்த கனவில் வரக்கூடிய காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. எங்க இருந்து தோன்றுது? மாறாத நம்ம சித்தத்தில் இருந்து தோன்றுகிறது. அப்படிதான் பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் தோன்றுது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்பது, அண்ட சராச்சரங்கள் என்பது பிரம்மத்தின் ஒரு கனவாக நம்ம புரிஞ்சுட்டாதான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே போல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒரு நிச்சலமான இருக்கக்கூடிய ஒரு கடலில் மேல் அலைகள் எப்படி தோன்றுகிறது. ஆனால் அலைகள், கடலை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அலைகள் தான் ரொம்ப அழகா இருக்கு, ஐ வாண்ட் ஒன்லி வேவ்ஸ் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாதது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? தங்க வளையல். எனக்கு தங்கம் வேண்டாம்ப்பா, எனக்கு தங்கம் வாங்குற காசு கிடையாது, வளையல் மட்டும் கொடுங்க அப்படின்னா அந்த தங்கம் இல்லாமல் அந்த வளையலை பிரித்து தருவது என்பது இயலாதது. அது மாதிரிதான் பிரபஞ்சமோட எனக்கு பிரம்மம் வேண்டாம் அப்படின்னா பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சத்தை நம்மால் பிரிக்க இயலாது. பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்க நேரத்துல பார்ப்பவனும் பார்க்கப்படுபவைகளும் ஒன்று. The seer and the seen are non-different from each other அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து முடிஞ்ச அப்புறமா கடைசியில நமக்கு இதுல இருந்து கொடுத்த வசிஷ்டர் கொடுத்த ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தானா, சர்வம் பிரம்மமயம். இதுதான் உண்மை, இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ எப்படிடா இது சர்வம் பிரம்மமயம்னா, நான் வேறு நீ வேறுதான், நான் வேறு சித்ரா வேறுதான், நான் வேறும் தன்ராஜார் வேறுதான், நானும் தன்ராஜாரும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது புரியுற மாதிரி இருக்கே தவிர புரிய மாட்டேங்குது. அப்படி நம்ம திருப்பி 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 ஒரு 7 கிளாஸ் இதையே சொல்லி சொல்லி நமக்கு புரியறத மத்தவங்களுக்கு சொல்ல முடியுது. ஆனா அதுலயே நம்மளால நிலைத்து இருக்க முடியல. எப்படி முடியும்? நானும் ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான், நீ இருந்தால் என்ன, நான் இருந்தால் என்ன அப்படின்னா அந்த வேறானது ஒன்றாக இருக்குவதின் மேல் அது சாற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம அந்த வேறானதை தான் சாஸ்வதம் நினைக்கிறோமே தவிர
எல்லாருக்குள்ளும் இருக்கு அந்த ஒன்று என்பதுல நம்மளால நிலை பெற்று இருக்க முடியவில்லை. அதற்கு காரணம் நாம் தான் இந்த உடல். ஜெயஸ்ரீனா யாருன்னா, ஜெயஸ்ரீன்னு கூப்பிட்ட உடனே நான் திரும்பி பாக்குறேன். எது திரும்பி பாக்குது? என்னோட உடல் திரும்பி பாக்குது. அப்ப இந்த உடல் தான் நான் அப்படின்னு யார் இந்த இங்க வச்சா? நான் தான் வச்சேன். இப்ப அங்க நான் சொல்லும் போது எதை நாம் குறிப்பிடுகிறோம்? ஜெயஸ்ரீ என்ற இந்த உடலையா, இல்லை உள்ளிருக்கும் ஆத்மாவா அப்படின்றத நம்ம என்னதான் இல்ல அது உள்ள இருக்க ஆத்மாதான். ஓகே ரைட். அப்ப நான் ஏன் ஜெயஸ்ரீன்னு கூப்பிட்டேன்? நீ திரும்பி பார்த்தா ஆத்மா பேர் ஜெயஸ்ரீயா? ஆத்மாவுக்கு நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், ஆப்ஜெக்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுண்டு அது வாய் வார்த்தையா நிக்குதே ஒழிய, யாரன்னா ஜெயஸ்ரீன்னு கூப்பிட்டா கட்டாயம் நம்மளால தூங்கும் போது கூப்பிட்டா கூட நான் எழுந்துக்கிறேன். பிகாஸ் we are so much grounded in the body consciousness. இந்த உடல் நான் அல்ல, என்னை தவிர்த்தது இந்த உடல். என்னால் பார்க்கப்படும் பொருள்களில் இந்த உடலும் ஒன்று, என்னால் பார்க்கப்படுபவைகளில் என் மனதும் ஒன்று, பார்க்கப்படுபவைகளில் என் புத்தியும் ஒன்று. மை இன்டெலிஜென்ட், மை அகங்காரம், மை மைண்ட், மை எவ்ரிதிங் இஸ் பார்க்கப்படுபவை. அப்ப பார்ப்பவன் யார்? நம்மளோட சித்தம். அந்த சித்தம், அந்த பிராணன்ங்கிறத நம்மள விட்டு போயிட்டானா நல்ல காட்சி, நல்ல சினிமா, பியூட்டிஃபுல் பிலிம் நான் பார்த்துட்டு இருக்கேன், பொக்குன்னு சத்து போயிடுறேன். இந்த மீதி கதை எனக்கு வருமா? மீதி கதையை என் கண் பார்க்கும், காது கேட்கும், ஆனால் எதுவுமே அங்க கிடையாது. அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அந்த பார்ப்பவன் கிளம்பிட்டான். பார்ப்பவன் கிளம்பின உடனே பார்க்கப்படுபவைகளுக்கு ஒரு மகத்துவமற்று போய்விடுகிறது. என்னை பொறுத்த மட்டும் அந்த சினிமாக்கு ஒரு மகத்துவமும் இல்லை. ஏன்னா நான் கிளம்பிட்டேன், நான் இங்க இல்லை. அதனால பார்க்கப்படுபவையும் பார்ப்பவையும் பார்ப்பவனும் ஒன்று என்ற ஒரு நிலை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலில் புரிதல் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த புரிதலில் இருந்து விலகி வெளியில வந்து அது சாஸ்வதம்ன்றது முடியவே முடியாது. ஏன் முடியாதுன்னு? அப்படிதான். we have to accept it. That is how it is. அதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துறதுன்னு கடைசியில பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி, பிரம்மம் எப்படி பிரபஞ்சத்தை படைச்சது? தானே ரெண்டாக ஆணுதானே படைச்சது இல்லையா? உபாதி காரணமும் இன்டெலிஜென்ட் காஸ் அண்ட் மெட்டீரியல் காஸ் ரெண்டும் தானாகவே இருந்துதான் இந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது. அப்போ பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுது பிரம்மமாகவும் படைக்கப்படும் பொருளாகவும் தானே மாறியது. அப்படித்தானே நம்ம இருக்கோம். சித்தமும் நான் தான். இந்த மெட்டீரியல் காசாக இருக்க, இந்த சித்தம் தங்குவதற்கான மெட்டீரியல் காசாக இருக்கக்கூடிய இந்த உடலும் நான் தான். இந்த உடல் சித்தம் நானு, உடல் பானு அப்படி சொன்னா யாருன்னா ஒத்துப்பாங்களா? அது கிடையாது இல்லையா? சோ சித்தமும் உடலும் ரெண்டாக இருக்கும் வரையிலும் நம்மால் இந்த இருமைகளில் இருந்தே வெளிப்பட இயலாது. ஆனால் அதை அப்ப எதுக்குடா படிக்கணும்? தூக்கி போட்டு போக வேண்டியது தானே அப்படின்னா, அதை ஓரளவு புரிந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் நம்மளால முடியுமோ அப்பெல்லாம், எப்பெல்லாம் நம்ம மனது தடுமாறுகிறதோ, எப்பெல்லாம் நம்ம மனது இருமைகளில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் அவசைப்படும் போது இந்த ஞானம் நமக்கு கைவடும். எப்படி ஒரு கரண்டி கையில இருந்தாதான் ஒரு பொரியல்ல கிண்ட முடியும் இல்லையா? அப்ப முதல்ல அடிபிடிக்கிறவன் தான் நம்ம கரண்டியை தானே தேடுவோம். அந்த மாதிரி மனது குழம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம தேட வேண்டியது நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை. அப்ப ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சானா ஞானம் கை கொடுக்கும். அப்ப கரண்டி எடுத்தோன்னே நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை இல்லையா? அடிபிடிக்காம நம்ம கிளற முடியும் இல்லையா? அந்த மாதிரி திஸ் நாலேஜ், திஸ் ஞானம் நமக்கு ரெடி ரெக்கனர் மாதிரி இருக்கணும். எப்பவுமே ஒரு இப்பெல்லாம் சின்ன பசங்க வாய்ப்பாடெல்லாம் கத்துக்கிறதே கிடையாது இல்லையா? ஒரு லேப்டாப்பை எதையும் டொக்கு தட்டி அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி இந்த ஞானம் நமக்கு வரணும். அதை இங்க நம்ம திருப்பியும் ராமர் கேட்கிறார். அப்படின்னா நான் எப்படி, இந்த கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். வேர்டிங்ஸ் மட்டும் கவனிங்க. Rama is asking how to get out of this notion about the knowable. As long as the concept and the perceptions are there,
how can I get rid of this knowable? What should I know such that I am coming out of this knowable? இதுவே ரொம்ப கன்ஃபியூஷிங்கா இருக்கு. நான் ஒரு மாதிரி அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ராமர் கேட்டது, எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எதை நான் தெரிந்து கொண்டால் நான் தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பதில் இருந்து விடுபடுவேனோ. நான் இப்ப என்னத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன்? ஆல் நோவபிள் ஐ நோ புக் இஸ் ஹவ். இந்த புஸ்தகத்தை எப்படி படிக்கணும்னு தெரியும், இந்த கடியாரத்தை எப்படி பார்க்கணும்னு தெரியும், அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், எப்படி படிக்க. தீஸ் ஆர் ஆல் த நோவபிள் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் விச் ஐ நோ. நான் வேற 14 வருஷம் குருகுலத்துல இருந்து எல்லாமும் கத்துன்னு வந்திருக்கேன். வாட் ஆல் ஆர் த நோவபிள் ஐ நோ, பட் these novables are not helping me to come out of this depression. ராமாவுக்கு முதல்ல டிப்ரெஷன் வந்ததுல அதுல இருந்து தானே நம்ம ஆரம்பிக்கிறோம். எந்த வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லை போல் இருக்கே, இதுல இருந்து பறந்தவன் சாகுறான், திருப்பியும் பறக்கிறான், வியாதி வருது, உடம்புக்கு வருது, வலி தாங்க முடியல. ஒருத்தர் கூட உலகத்துல எந்த ஸ்டேஜ்லயுமே சந்தோஷமா இல்ல. குழந்தையா பிறந்தப்பல இருந்தே கடைசி மட்டும் ஒவ்வொன்றுக்கும் அவன் முயற்சி 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 செஞ்சு செஞ்சு சோர்ந்து போறேன் ஒழிய எவனாலையும் சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழவே முடியல. அப்படி இருக்க இந்த நோவபிள் எல்லாம் எனக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் அவர் கேட்கிறார். நான் குருகுல்ஸ்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்கேன், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? So all these novables are only not helping me at the time of crisis. In such case, what should I know apart from this knowable things such that I am always established in the self? இதுதான் அவர் கேட்கிறார். அதுக்கு வசிஷ்டர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். வசிஷ்டர் கூறுவது, நாம் காணும் இந்த உலகம் மாய தோற்றம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அது நிஜம் என்று உறுதியாக நம்புவதே இந்த குழப்பத்திற்கு காரணம் சொல்றாரு. இதே யாரன்னா டீகோட் பண்ணணும் போல இருக்கு. நாம் காணும் இந்த பிரபஞ்சம், இத பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். வாட் இஸ் ரியல் அண்ட் வாட் இஸ் அன்ரியல். that which is being created is definitely is going to be destroyed, and whichever is அதுக்கு எதுக்கு பர்மனன்ட் இருப்பு இல்லையோ அது இருந்தும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துட்டு we have now established in the fact that what is real and what is unreal. Everything is unreal, but we are thinking that they are all real. Everything is unreal என்ற ஒரு ரியாலிட்டியை தெரியாம everything is real என்ற ஒரு ஃபால்ஸ் ரியாலிட்டியில நம்ம உறுதியாக இருக்கிறதுனால தான் அதை விட்டு வெளியில வரவே முடியறது இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நம்ம நிறைய ஸ்ட்ராங்கா பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் லைட்டா ஒரு கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை. ஆக்சுவலா 36,000 ஸ்லோகங்கள்ல கதைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? இப்ப இந்த புஸ்தகத்திலே கூட 360 ஸ்லோகங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்ப அது 1% கூட இல்லை இல்லையா? ஸோ மீதி எல்லாமே கதைகள் தான். 48 கதைகள் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற கதை 50-60 ஸ்லோகங்களுக்கு மேல போகிறது. அதோட கதையா நம்ம உரையாடல் மூலியமா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் பத்மா என்ற ராஜா. அவர் மனைவி லீலா. லீலாவும் பத்மாவும் ராஜா ராணியா ரொம்ப சிறப்பா ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பேருமே எல்லா குணநலன்களும் பொருந்தியவர்கள், மிகவும் சிரேஷ்டமானவர்கள். ராஜானா இப்படி ஒரு ராஜா இந்த மட்டும் உலகத்துல இருந்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பத்மா சுப்பீரியர் ராஜாவா இருக்கான். இந்த லீலாவும் மிகவும் ஒரு டிவோட்டட் டு ஹர் ஹஸ்பண்ட். நம்ம புருஷனுக்காக எல்லா விதமான சேவைகளையும் செய்துட்டு அவனை டியர் அண்ட் நியரா லவ் பண்ணிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த ராஜ்யத்துல இருக்கவங்களா, ஐயோ லக்ஷ்மி நாராயணன் மாதிரியே இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த லீலாவுக்கு அந்த ராஜா மேல அபரிமிதமான அன்பு வருது. அப்போ ஒரு நாள் நினைக்கிறேன், அவளும் ரொம்ப ஆத்ம ஞானத்துல முதிர்ச்சி அடைந்தவள், தியானம் ஞானம் எல்லாம் பெற்றவள். அதனால நான் யோசிக்கிறா,
இவர் போயிட்டானா இது நல்லவே இருக்கு, இவ்வளவு ஒரு நல்ல ராஜா, இவ்வளவு ஒரு சிரேஷ்டமான ஒரு மனிதன் இல்லாம போக கூடாது, இவனை எப்படி இருத்தி வச்சுக்கிறது, இவனுக்கு சாவே வராதபடிக்கு என்ன மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு ஒரு ரொம்ப டீப் மெடிடேஷன்ல போறான். அப்ப அவ ரொம்ப சிரேஷ்டமான பொம்பளை, அதனால அவ மெடிடேட் பண்ண உடனே சரஸ்வதி தேவி இம்மீடியட்டா பிரத்யட்சமாறா. அப்ப என்னமா நீ ரொம்ப நல்ல தியானம் பண்ண, என்ன வேணும் உனக்கு, எனக்கு 2 வரம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஒரு வரம் நான் என்னோட கணவன் இந்த பத்மா என்ற இந்த ராஜா இறந்து போயிட்டாலும் நான் நினைக்கும் போது அவனோட கான்சியஸ்னஸ் என்கிட்ட வரணும். ஐ ஷுட் ஃபீல் ஹிஸ் கான்சியஸ்னஸ் ஒண்ணு. உன்னொன்னு நான் எப்ப நினைச்சாலும் நீ எனக்கு பிரத்யட்சமா எதிர வரணும் அப்படின்னு சொல்ற. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி காசுன்னு சொல்லிட்டு போயிடுற. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பத்மாங்கிற ராஜா இறந்துடுற. சோ அவ சரஸ்வதி தேவி சொன்ன மாதிரி அந்த மாதிரி இறந்து போயிட்டா நீ என்ன பண்ணு, உன்னோட கணவனோட உடலை கம்ப்ளீட் மலர்களால நல்லா மூடி வச்சுட்டு நீ என்ன தியானம் பண்ணு அப்படி சொல்ற. சரி நீ இந்த மாதிரி பண்ணிட்டு அவ தியானம் பண்ண. தியானம் பண்ணும்போது சரஸ்வதி வர, எனக்கு இப்ப தெரிய வேண்டியது என்னோட கணவனோட ஆத்மா கான்சியஸ்னஸ் இங்க இருக்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சரஸ்வதி சொல்றா, உடலை விட்ட பிரிந்த ஆத்மாக்கள் அங்கேயே இருக்காது, இட் வில் டிராவல் அசென்ட், அது நிறைய லோகங்களை தாண்டி தாண்டி போகும். நம்மளே பார்த்திருக்கோம்ல, பித்ரு லோகம் அது இதுன்னு தாண்டி போகும். எவ்வளவு தூரம் போகும்னா அவங்க செஞ்ச கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த கேட்டபல்ட் போடும்போது வாட் இஸ் த ட்ரெஜெக்டரியோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த கல்லு போகும் மாதிரி, அந்த மாதிரி இவன் பண்ண எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கானோ அந்த தூரத்துக்கு அவன் மேல 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 போவான். எனக்கு அவனை போய் பார்க்கணும் அப்படின்னா சரி நீ தியானம் பண்ணு, நம்ம உன்னை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் டீப் மெடிடேஷன்ல 2 பேரும் கான்சியஸ் லெவல்ல தே கோ அப். அப்படி போகும்போது அங்க பார்த்தானா அங்க அவங்கள போகும்போது கான்சியஸ் லெவல்ல மேல இருந்து பாக்குறாங்க. இதுக்கு நான் போன தடவை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கார்ல போகும்போது ஒரு ஹைவே ஃப்ரீவே எதுல போனாலும் நம்மளோட பார்வை ஒரு 100 அடி 150 அடிக்கு மேல இருக்காது. சோ நம்ம கடந்து வந்த பாதையும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம போக போற பாதையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்மளோட ஜேர்னியோட எண்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா கூடவே இதெல்லாம் ஒரு ஃபில்ம் எடுக்கிற ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம், அது இல்லைன்னா ஒரு ஹெலிகாப்டர் நம்ம மேலேயே பறந்து வந்தானா அந்த ஹெலிகாப்டர் டிரைவருக்கு நம்ம வந்த பாதையும் தெரியும், இவன் போய் சேர போற பாதையும் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இஃப் யூ கோ டு த கான்சியஸ் லெவல் apart from this body consciousness, we will be able to see and travel through the consciousness with the consciousness through the many worlds அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருக்கு. அதுல இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த லீலாவும் சரஸ்வதியும் விண்வழியாத கான்சியஸ் லெவல்ல பார்க்கும்போது அங்க ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜா பார்த்தோன்னா பத்மா மாதிரியே இருக்க. அடனா என்ன இவனடா நம்மள மாதிரி, அட இங்க பாருடா அவளோட வைஃப் என்ன மாதிரியே இருக்கா, எனக்கு பிடிச்சதெல்லாம் அவளுக்கும் புரியுது, அவளும் நானும் ஒன்னா அப்படின்னு சரஸ்வதி பார்க்கும்போது உனக்கு இதெல்லாம் புரியாது, பார்த்துட்டே வா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த ராஜா ஓஹோன்னு இருக்கான். இந்த ராஜா எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சரஸ்வதி இந்த லீலா கேக்குறா. அப்ப சரஸ்வதி சொல்ற, இது மட்டும் கிடையாது, நீ இன்னும் ஒரு கான்சியஸ் ஸ்டேஜ்ல டீப்பா போனா இதோட முந்தைய ஜென்மம் பிந்திய ஜென்மம் எல்லாம் கூட நீ பார்க்கலாம் போது அவளால 800 ஜென்மங்கள் பின்னால அவளால பார்க்க முடியும். நாயா இருந்தா, யானையா இருந்தா, மரமா இருந்தா, திருப்பி ராஜாவானா, பிச்சைக்காரியானா, இந்த மாதிரி எல்லாம் 800 ஜென்மங்கள்ல அவளால பார்க்க முடியுது. அதுல ஒரு ஜென்மத்துல ஒரு ஞானி, ஒரு ஞானியோட வீடு, அவங்களோட வைஃப், குழந்தைங்களா இருக்காங்க. இது யாரு இது, இந்த ஞானி, இது கூட நானா அப்படின்னு அவன் கேட்கும்போது சரஸ்வதி சொல்றா, அந்த ஞானி தான் வசிஷ்டர், வசிஷ்டரோட வைஃப் அருந்ததி, அதுதான் நீதான் அருந்ததியா இருந்த, உன் கணவன் தான் வசிஷ்டரா இருந்தாரு. வசிஷ்டர் ரொம்ப சிரேஷ்டமானு தெரியும் நமக்கு, அதெல்லாம் அங்க சொல்லல. ஆனா அந்த வசிஷ்டர் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெரிய ராஜாவோட இது ரெட்டினியூ போறது. அப்ப அவன் நினைச்சுக்கிறான்,
நான் ஞானியா இருக்கானே தவிர எனக்கு இந்த மாதிரி சௌகரியம் எல்லாம் இல்லையே, ஏன் நான் எப்படி எப்ப பல்லக்குல உட்காந்து போறேனோ அப்படின்னு சொல்லும் போது அவர் ஞானியா இருக்கிறதுனால அடுத்த ஜென்மத்துல இந்த 2வது பத்மாவாகவும் 2வது லீலாவாகவும் அவர் பிறந்து சுபிட்சமான ஒரு 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 ஜென்மத்துல இதே மாதிரி ராஜா ராணியா இருந்து அவங்க ஓகோன்னு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அததான் இப்ப இந்த லீலா 1 வந்து பாக்குறான். சோ நம்ம சரஸ்வதியோடு இருக்கிறவளை லீலா 1ன்னு வச்சுக்கலாம். அங்க அவ பார்க்கக்கூடிய ராஜ்யத்துல இருக்க அந்த பத்மா லீலாவை லீலா 2ன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து அந்த ராஜ்யத்தின் மேல திடீர்னு வந்து எல்லா எதிரிகள் எல்லாம் படையெடுக்கும் போது இந்த ராஜா தோத்து போயிட்டு அவன் வந்து பிச்சைக்காரனா ஆயிடுறான். குடும்பத்தோட குழந்தைகளோட ஒரு காட்டுல திரியிற கூடிய ஒரு நிலைமை வந்துடுது அவனுக்கு. இது என்னடான்னா இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யாரு சரஸ்வதியும் லீலா 1ம் கீழே நடக்கிறத ஒரு கான்சியஸ் லெவல்ல நடந்ததை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஏழையாயிட்டு இவனுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட போட முடியாத நிலைமையில வரும்போது பக்கத்து ராஜ்யத்துல இருந்த ராஜா செத்து போயிடுறாரு. சோ அந்த ராஜாவுக்கு வாரிசு இல்லாததால அந்த ராஜ்யத்துல வந்து ராஜாவை தேர்ந்தெடுக்கணும்னு அந்த காலத்து மாதிரி யானை கையில ஒரு மாலையை கொடுத்து யார் கழுத்துல விழுதோ அவன் தான் ராஜானா அந்த யானை வந்து இவர் இந்த பிச்சைக்காரனா ஆயிட்டு இந்த ராஜாவோட கழுத்துல மாலை போட்டோன்னா இவர் மறுபடியும் ராஜாவாயிடுறார். சோ ராஜாவாயிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவுக்கு அவன் திருப்பியும் சுபிட்சமா 100 வருஷங்களோ எத்தனையோ வருஷங்கள் அவனும் நல்லாட்சி புரியுறான். அந்த சமயத்துல விதுராத்தா அப்படின்னு ஒரு ராஜா இந்த ராஜ்யத்தின் மேல படையெடுத்து வரும்போது இந்த ராஜா தோத்து போயிடுறாரு. அப்ப இந்த 2வது பத்மா வந்து இருந்தார்கள்ல அவ வந்து கேக்குறா, என் ராஜா என்னோட ஹஸ்பண்ட் ஏன் தோத்து போனாரு அப்படின்னு அவ வருத்தப்படும் போது அவ அழறத பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டு, ஐயோ நான் ஒரு ஜென்மத்துல இப்படி அழுதுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீலா 1 வந்து சரஸ்வதி கேக்குறா, நம்ம இங்கே தானே இருக்கோம், அவ அரண்மனையிலே தானே இருக்கோம், ஏன் அவளால என்ன பார்க்க முடியல அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து கான்சியஸ் லெவல்ல இருக்க அதனால உன்னை பார்க்க முடியாது, இல்ல அவ என்னை பார்க்கணும், அவளை நான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஏமா அழுகுற அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ரொம்ப சுபிக்ஷமா இருந்தோம், என் ஹஸ்பண்ட் தோத்து போயிட்டாரு இவங்க. அப்ப சரஸ்வதியாக இருக்கிற நீ என்னோட கணவர் தோத்து போற மாதிரியும் அந்த ராஜா ஜெயிக்கிற மாதிரியும் ஏன் பண்ண அப்படின்றது. இங்கதான் வந்து முக்கியமான கேள்வி வந்து சரஸ்வதி கேக்குறா. அப்ப சரஸ்வதி சொல்றா, நான் எதுவுமே பண்றது இல்ல, நான் உன்னுடைய சித்தத்தின் சக்தியாக. இதுதான் நம்ம கவனிக்கணும். இந்த கதையெல்லாம் விட்டுடுங்க, இதுதான் நம்ம கவனிக்கணும். எல்லாருடைய சித்தத்தில் உள்ள புத்தியின் சக்தியாக நான் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து மண் புத்தி சித்து அகங்காரம் இருக்குல்ல, அந்த சித்து தான் நம்மளோட மனமாகவும் புத்தியாகவும் அகங்காரமாகவும் மாறுது. அகங்காரம் வேற நம்மளோட சித்தம் வேற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. சித்தத்தின் ஒரு ஆஸ்பெக்ட் தான் இந்த மாதிரி எல்லாம் ஆறுது. அந்த ஆஸ்பெக்ட்ல உன்னோட புத்தி என்றதுல எது இருக்கு? அதுவும் சித்தத்தோட ஒரு ஆஸ்பெக்ட் தானே. அந்த சித்தத்தோட ஆஸ்பெக்டுக்கு என்ன கேக்குறாங்களோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக நான் இருக்கேன். உன்னோட ஹஸ்பண்ட் வெற்றி வேணும்னு கேட்கலையே, அவனுக்கு வந்து முக்தி வேணும்னு அவன் கேட்டான். ஏன்னா அவனுக்கு கோரன் ஆயிடுச்சு ஜென்மம். எப்பா எனக்கு இந்த ஐ வாண்ட் ஒன்லி லிபரேஷன் அவன் எப்பவுமே கேட்டு இருந்ததால அவன் திருப்பியும் ராஜாவான திருப்பியும் கர்மா தானே, அதனால அவனை நான் லிபரேட் பண்றதுக்காக தோக்க வச்சுட்டேன். அதே விதுராதான்ற அந்த ராஜா என்ன பண்றான், நான் தான் ஜெயிக்கணும்னு கேட்டா அதனால அவனை ஜெயிக்க வச்சேன். யார் என்ன கேக்குறாங்களோ அதை தான் நான் கொடுக்குறேன்னு தவிர எனக்கு நானே வந்து டிசைட் பண்ணி நீ கேட்கறதுக்கு தத்தாசு சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி சொல்லும் போது, அப்போ வந்து இதோட இன்னும் கதை போதும், இன்னொரு ஜென்மம் அப்படி எல்லாம் போறது, அதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம். அப்ப கேக்குறான் வந்து லீலா 2 வந்து கேக்குறான், அப்ப என்னோட கதி என்ன? நீயும் ஒண்ணுதான், இந்த லீலா 1ம் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். ஏன்னா நீங்கள்லாம் உடலால் இப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் உடலாலையும் அதற்குள்ள இருக்க சித்தத்தாலையும் வேறுபட்டிருக்கோம். அங்க கான்சியஸ் லெவல்ல லீலா 1 அண்ட் லீலா 2 ஆர் த சேம். சோ அதனால வந்து அவங்க ஒருத்தர் வந்து கான்சியஸ் லெவல்ல ஒருத்தர் வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப இதெல்லாம் என்ன,
கீழே வந்தாலும் அங்க இருக்கிறவங்களே பார்த்தேனே. அப்ப திருப்பியும் வந்து வரும்போது இங்கேயும் அதே கூட்டம், அதே பத்மராஜா இங்கேயும் செத்து போய் கிடக்குறாரு, இவரை சுத்தியும் பிரஜைகள் உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் நான் கனவுலயும் பார்த்தேனே. எப்படி ஒருத்தர் ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? அங்கேயும் நான் பார்த்தது நிஜமா, இங்க நான் பார்த்தது நிஜமா அப்படின் போது ஒரு முக்கியமான ஒரு இது, ஒரு மலைக்கு முன்னால ஒரு கண்ணாடி வச்சனா மலை வெளியில இருக்கிற மலையும் கண்ணாடியில இருக்கிற மலையும் ஒன்னா வேறையா? இது நிஜம்னா அது பொய்யா, அது நிஜம்னா இது பொய்யா? மலை கண்ணாடிக்குள்ளும் வெளியிலும் எப்படி ஒரே மலை இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து அவளுக்கு வரக்கூடிய ஒரு குழப்பம். இதனால இது வந்து எப்படி அப்படின்னு கேட்கும்போது வசிஷ்டர் என்ன சொல்றாரு, எங்கேயா இருந்தது? ராமர் கேட்கிறாரு, எப்படி இத்தனை கான்சியஸ் லெவல்ல சரஸ்வதியும் அந்த லீலா ஒண்ணும் தாண்டி தாண்டி போனாங்க, எது அவங்கள அந்த தூரத்துக்கு போக வச்சது அப்படின்னா, அப்போ வசிஷ்டர் சொல்றாரு, எங்கவையா போனாங்க, அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து ரூம்லயேதான் இருக்காங்க. அப்படிதான் நம்ம கனவுல என்ன பண்றோம், எங்கெங்கயோ போறோம். இங்க இருந்து நான் லண்டன்ல போய் என் பொண்ணு வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரேன், அடுத்த செகண்ட் நான் என் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறேன். அப்போ லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் எல்லா இடத்துக்கும் வந்து டிக்கு 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 டிக்குன்னு மனசு போயிட்டு போயிட்டு வருது. அப்ப கனவுல நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா, டைம் இருக்கா, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா? அப்ப கனவுல கூட இட் இஸ் டிஸ்டன்ஸ், ஸ்பேஸ்லெஸ், டைம்லெஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்லெஸ். அதுல நம்ம எப்படி எல்லாம் பாக்குறோம், அதே மாதிரிதான் பக்கத்து ரூம்ல தான் இவங்க இருந்தாங்க, இவங்க எங்கேயும் போல, கான்சியஸ் லெவல்ல இருந்ததால அவங்கள சம்டைம்ஸ் நம்ம டீப் மெடிடேஷன் போது நமக்கே சம்பந்தம் இல்லாம ஒரு காட்சிகள் எல்லாம் தோன்றும் இல்லையா, சம்பந்தமே இருக்காது அந்த மாதிரி எல்லாம். So this was there in our consciousness in some ஒரு ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் யாரையோ பார்த்திருக்கலாம், அந்த ஜென்மத்துல நான் இந்த ஜென்மத்துல அவங்கள நான் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அவங்களோட காட்சிகள் வந்து எனக்கு கண்ணுக்கு வருது. எனக்கு நல்லா என் நீஸ் வந்து அவளுக்கு சான்ஸ்கிரிட்டே தெரியாது, கொஞ்ச நாள் அவ சான்ஸ்கிரிட்ல பொயட்ரி எல்லாம் எழுதிட்டு இருந்தா. எப்படின்னு சொல்லிட்டு we were all wondering. பட் அது வந்து கொஞ்ச நாள் அந்த கான்சியஸ்னஸ் மறைஞ்சு போச்சு. அதனால கான்சியஸ்னஸ்ல நம்மளோட ஜென்மங்களாக நம்ம வாட் எவர் வி ஹவ் அண்டர்கான் அதெல்லாம் பதிவுகளாக, இம்ப்ரெஷன்ஸாக இருக்கு. ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் என்னைக்கு நமக்கு கம்ப்ளீட்டா காலி ஆறுதோ, என்னைக்கு வந்து சித்தம் வந்து 3 மலங்களிலிருந்தும் சுத்தி அடைகிறதோ, அப்பொழுது நம்மளால தியானம் பண்ணா ஈஸியா we can go to different conscious levels. அதுன்றது வந்து இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நமக்கு முதல்ல நம்ம சித்த சுத்தி வேணும், அதுக்கப்புறம் நம்ம தியானம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, ரைட்டா? சோ அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன சொல்ற, எங்க எதையுமே அவங்க தாண்டி போல, அவங்கள இந்த ரூம்லயே தான் இருந்தாங்க. அப்ப இந்த ஜென்மங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது? இந்த லீலா ஏன் மறுபடியும் ஹஸ்பண்ட வந்து இழந்துடுறா? ஏன் வந்து அந்த ஞானி வந்து ராஜாவானவன் மறுபடியும் வந்து பிச்சைக்காரனா ஆயிடுறான் அப்படின்னா, இதெல்லாம் கர்மா. இந்த கர்மத்தின் அனுசாரம் தான் இந்த ஜென்மங்கள் எல்லாம் ஏற்படுது. அப்போ அந்த கர்மா என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம கூட்டத்துல குருஜி சொல்லி 3 கர்மா. எதுக்கும் அது வந்து we will see it in short. கர்மா வந்து 3 விதமாக இருக்கும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. சஞ்சித கர்மா அப்படின்றது வந்து it is a collection of impressions that has been recorded in our consciousness for all the janmas together. அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணணும்ல. யார் சுத்தம் பண்ணுவா? நம்மளதான் பண்ணணும். நம்ம சுத்தம் பண்றதுக்கு நம்ம கான்சியஸ்னஸே ஒரு வழியை தேடுது. என்னன்னா, சரி, இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு கர்மாவை நான் இந்த ஜென்மத்துல வந்து நான் கழிக்கிறேன் அப்படின்னும் போது, இந்த ஜென்மத்துல கழிக்கிறதுக்காக எப்படி நம்ம வந்து மூட்டை, அந்த காலத்துல குஜிலின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல நெல்லு போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாசத்துக்கு எதை வந்து அரிசியே ஆடலாம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெபோசிட்டரி ஆஃப் ஆல் த கர்மா, சம் ஆஃப் இட் ஹஸ் பீன் டேக்கன். எந்த கர்மாவை இந்த ஜென்மத்துல நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போறேனோ அது ஏத்த மாதிரி ஒரு உடல் எனக்கு அமையும். சோ இந்த உடல், அப்பா சொல்ற மாதிரி கர்மோபாத்தம்,
இந்த கர்மத்தை கழிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட உடல். அதனால்தான் நமக்கு வலி வருது, நம்மளுக்கு ஒரு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் வருது. இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்மளோட கர்மாவோட டெபாசிட் வந்து குறைச்சிக்கிட்டே வருது, கழுவிக்கிட்டே வருது. ஆனா நம்ம சும்மா இருக்கோமா? உடல் என்று எடுத்த உடனே செயல் என்பது தவிர்க்க முடியாதது ஆகிவிடுகிறது. செயல், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலாபலன் உண்டு, நல்லதோ கெட்டதோ. செயல் செய்ய செய்ய பலாபலன் உண்டு. அந்த பலாபலன் கர்மத்தை கழிப்பதற்காகவும் உதவும், கர்மத்தை கூட்டவும் செய்யும். சோ கர்மை கூட்டும் போது என்ன, அந்த கர்ம திருப்பி அந்த பைக்கு சஞ்சித்த கர்மாவாக மாறி அதை கழிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். இப்படியேதான் நம்ம 84,000 யோனிகள், 84 லட்சம் யோனிகள்ல நம்ம வந்து போய் 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 சுத்தப்படுத்தி சோ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நமக்கு நமக்கு வந்து முக்கியமானது இந்த கர்மத்தை எப்படி இந்த கர்மத்தை எப்படி தொலைக்கிறது அப்படின்றதுதான் இருக்கணும். அப்ப கர்மமே செய்ய, அதனால்தான் பகவத்கீதையில நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ப ஞான யோகம் ரைட்டா, கர்ம யோகம் ரைட்டா? இந்த கர்ம யோகம் பண்ணானா கர்மம் வந்து ஒட்டிக்கிறது, கர்மம் ஒட்டிக்காம இருக்குன்னா நான் செயலே செய்ய மாட்டேன், நான் பேசாம இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது தப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப நான் கர்மமும் செய்யணும், கர்மத்தின் பலாபலனும் எனக்கு ஒட்டக்கூடாது. அப்படின் போது பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு சூப்பர் இது கொடுத்திருக்காரு ஃபார்முலா. என்னது? நிஷ்காமிய கர்மா, கர்மத்தின் பலனில் கண் வைக்காமல் செய்யி. சோ அதேதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு கர்மத்தையும் பகவான் ஈஸ்வரார்ப்பணமாக செய்யி அவன் கொடுக்கிற பலாபலனை ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கோ. இதுலயே நம்ம எஸ்டாப்ளிஷ்டா இருந்தானா then only we will be able to discharge our karma slowly and repository திருப்பி டெபாசிட் குறையணும், withdrawal ஜாஸ்தி ஆகணும். இல்ல பேங்க்ல கோடி கோடியா பணம் வச்சிருந்தானா, அந்த ரஜினிகாந்த் சினிமா வருமே, 30 நாள்ல நீ 33 லட்சத்தை நீ வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம கர்மத்தை செலவு பண்ணணும், கர்மத்தை கூட்டிக்காம இருக்கணும். எப்படியும் கூடும், கொஞ்சமாவது கூடும் இல்லையா? அந்த கூட்டம் சரி, இவ்வளோ கர்மத்தை செலவழிச்சுட்டு இவ்வளோ கர்மத்தை எடுத்துன்னு போறோம், அப்ப அடுத்த ஜென்மத்துல இந்த சஞ்சித கர்மாவையும் சேர்க்கும் போது அது மறுபடியும் இவ்வளோ ஆகும், அதை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ஒரு உடல். ஸோ இப்படியேதான் நம்ம 84 லட்சம் யோனிகள்ல தாண்டி 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 ஞான வழியில போய் போய் சரணாகதின்றத வந்து ஈஸ்வரார்ப்பணமா காரியம் செய்யவாகவும் ஈஸ்வர பிரசாதமாக பலாபலன்களை அனுபவிக்கவும் நமக்கு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டா இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதுல இருந்து வெளிப்படலாம். இதனாலதான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நமக்கு இந்த உடல் அனுபவிக்கிற, நான் ஏன் எங்க அக்கா மாதிரி இல்ல, லல்லிகா வெள்ளை வெளேர்னு இருக்காங்க, நான் கண்ணங்கரேர்னு பிறந்தேன், அது எப்படி அப்படின்னு கேட்டானா, நான் லல்லிகா மாதிரி ஏறி இல்ல, ஏன் எங்க இன்னொரு அக்கா மாதிரி இல்ல அப்படின்னு நான் கேட்டானா, இவங்க நல்லா பாடுவாங்க, அவங்க நல்லா வீணை வாசிப்பாங்க, எனக்கு ஒரு அளவும் தெரியாது, என்னை மட்டும் ஏன் இப்படி படைச்சேன்னு போய் நான் எங்க அம்மாவை கேட்க முடியுமா? ஏன் நீ உன் கலர் எல்லாம் அந்த அக்கா கொடுத்த, எனக்கு ஏன் கலர் கொடுக்கலன்னு நான் கேட்க முடியுவேன்? ஞானத்தெல்லாம் அவங்களுக்கே கொடுத்துட்டேன், என்ன அஞ்ஞானியா வச்சுட்டியே அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அக்கா தங்கைக்குள்ளேயே, அண்ணன் தங்கைக்குள்ளேயே எத்தனையோ வித்தியாசமா இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்காங்க, இல்லைன்னா 2 குழந்தை வச்சிருக்காங்க. எங்க பெரியம்மாக்கெல்லாம் 13 குழந்தைகள். 13 குழந்தைகளோட வாழ்க்கையும் 13 விதமா இருந்தது. அதுக்கு எங்க பெரியம்மாவா காரணம்? கிடையாது. அதுக்கு காரணம் அந்த 13 உடல்கள் தான். அந்த 13 உடல்கள் எப்படி ஏற்பட்டது? அந்த 13 பேரோட கர்மாவால். நான் செஞ்ச கர்மாக்கு எனக்கு இந்த உடல் தான் ரைட்டு, அப்பதான் இந்த உடல்ல வியாதி வரும், நான் வந்து ஷார்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன வந்து பேசும்போது மனசு கஷ்டப்படும், அப்ப கொஞ்சம் கர்மா, அப்பா ஷூ போச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கர்மாவா வந்து நம்ம குறைச்சுக்கிட்டே வருது. எதனால அப்படின்னா இந்த உருவத்தாலையும் இந்த உடலில் வரக்கூடிய நோய்களாலையும், அதே சமயத்துல இந்த உடலால் நிறைய நல்ல காரியங்களை நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னோட பேட் கர்மாவை குறைக்கிறதுக்கு உபயோகமா இருந்திருக்கும். இந்த குட் கர்மாவை சேர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நல்ல காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹவு டு do the effective self effort போட்டு நம்ம பண்ணணும். அந்த செல்ஃப் எஃபர்ட் எப்படி இருக்கணும்? with the right understanding.
Then what is right understanding? Which can be achieved, which cannot be achieved அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வேணும். அது எது அச்சீவபிள், எது நான் அச்சீவபிள்ன்றது யார் டிசைட் பண்றது? நான் தான் டிசைட் பண்ணணும். இப்ப நான் கத்தி கத்தி பாடினாலே எங்க அக்கா மாதிரி நான் பாட முடியாது. கருன்னு காக்கா மாதிரி தான் கத்தின்னு இருப்பேன். ஸோ நான் போய் பாட்டு கத்துக்கிறேன், நான் சூப்பரா பாட போறேன் நான் முக்கிய முனகினாலும் முடியாது. என்னால என்ன முடியும்? இந்த வேலை செய்ய முடியும். இந்த வேலையை என்னால செய்ய முடியும், என்னால பாட்டு கத்துக்க முடியாது. ஓகே, இதை நான் செய்யணும். அப்ப இந்த வேலையை நான் எப்படி சூப்பரா செய்யறது? அதுக்கு நான் என்ன எஃபர்ட் போடணும்? அது போடலாம். அது போட்டா எனக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு எஃபர்ட். எனக்கு வராத பாட்டை நான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் மூடி வச்சுட்டு பார்த்தா இந்த ஒரு நல்ல ஞானமும் வராது, பாட்டும் வராது இல்லையா? ஸோ ரெண்டுமே ஐ வில் பி வேஸ்டிங் மை டைம். ஸோ வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நாளும் நம்மளோட கான்சியஸ்னஸ் எலிவேட் ஆகிறதுக்கு, மேல 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 போறதுக்கு சரணாகதி தத்துவத்திலையும் நாலேஜ் ஞானத்தையும் நோக்கி 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 நம்ம ஓடணும். இந்த பக்கம் திரும்பின்னு ஓடினோம்னா we are wasting our time. ஸோ அந்த மாதிரி எது முடியாததோ அதுல போய் பூந்துட்டு வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ற கூடாது. அப்ப எது முடியும், எதுல எனக்கு ஈடுபாடு அப்படின்னா இந்த மாதிரி படிச்சு படிச்சு புரிஞ்சுண்டு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. இதுக்கு ஆனா நான் படிக்கணும் இல்லையா? படிக்கிறதுக்கு நான் எங்க போகணும்? ஞானம் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசை இருந்தேன், என்னத்த சொல்லுவேன் நான்? எனக்கு சொல்றதுக்கு ஸ்டஃப் வேணும் இல்லையா? எனக்கு ஞானம் வேணும் இல்லையா? ஸோ நான் ஞானத்தை தேடி போக வேண்டும். ஞானத்தை தேடி போகும் பொழுது எனக்கு புரியாத பட்சத்துல இந்த ஞானத்தை எனக்கு விளக்கக்கூடியவர்கள் யாருன்னு நான் தேடணும். அப்படித்தானே இன்னைக்கு இந்த சுப்ரீம் யோகா புஸ்தகமும் நானும் பானுவும் சேர்ந்து தேஜோமயானந்த புஸ்தகமும் படிச்சு அவரோட வீடியோவெல்லாம் கேட்டு அதுல ஓஹோ இதுதான் இது அப்படின்னு போன தடவை ஒரு 7 கிளாஸ்லயே முடிச்சுட்டேன். இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கலாமா போட்டு இன்னும் நிறைய வீடியோக்களை பார்த்து, ஏக்தா பத்தாஜின்னு ஒருத்தரோட வீடியோ சூப்பரா இருக்கு, அதெல்லாம் பார்த்து என்னோட நாலேஜ் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் விரிவுபடுத்துக்கிறேன். அதுதான் இந்த ட்ரீ ஒன்று போட்டேன் இல்லையா, அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வேர்கள், ரைட் நாலேஜ், தென் சத்சங்கு அண்ட் செல்ஃப் எஃபர்ட். இது போடும்போது என்ன வரும்? எனக்கு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும்போது எது சாஸ்வதம் எது சாஸ்வதம் இல்லை அப்படின்ற ஒரு நாலேஜ் எனக்கு வரும்போது then with this knowledge, with this ஞானம், I'll be able to handle my life better than what it was before learning or before reading Yoga Vasishta. அப்ப யோக வசிஷ்டா, அஷ்டவக்ர கீதா, கதோபனிஷத்து இதெல்லாம் படிச்சு 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 நம்மளோட ஞானத்தை நம்ம பெருக்கிக்கணும். ஒரு நாள் படிக்காம இருந்தா கூட அது அந்த வாழ்க்கையில இறந்த நாளாக கன்சிடர் பண்ணும். நான் இன்னைக்கு this day I am alive na, I should have done some good thing. என்ன சாதனா, சேவா, சத்சங். குருஜி சொல்றா இல்லையா, சாதனா பண்ணணும். வாட் இஸ் த சாதனா? You have to do all the pranayama and meditation and kriya sadhana. Satsang, I should always be with the group of people who are of the like-minded people. Yoga Vasishta கேக்குறவங்க, பகவத் கீதை கேக்குறவங்க, ஞானத்தை விளக்குகிறவங்க, இல்ல விளக்கப்படுறதை கேக்குறவங்க, அவங்களோட இருக்கிறது சத்சங் அப்படின்னு சொல்லுவோம். சாதனா. அப்புறமா இந்த உடல் எடுத்ததற்கு எதனா ஒரு பிரயோஜனம் இருக்கணும். யாருக்குன்னா நம்ம சேவா பண்ணிட்டே இருக்கணும். என்ன சேவா? 72 வயசுல என்னால போய் சந்திரசேகர் குப்பம் செய்யற மாதிரி ஒரு நதிநீர் திட்டத்துல ஈடுபட முடியாது. என்னால இந்த வயசுல என்ன செய்ய முடியும், எனக்கு இதுதான் செய்ய முடியும் தோன்றது, நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்களா? So this is our understanding of the 7th session of our கீதா. புரியுதா? எதனா சந்தேகம் இருந்தானா நான் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஜெய் குருதே. தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். ஒரு நிமிஷம்.